வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏபிஏ கார்பரேஷன் 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம இவங்களுடைய கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருவோம். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பிஇ பார்த்தோம்னா 6.6 இருக்குது, பிபி 1.2 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. அதே மாதிரி ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க, அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி 1.01 இருக்குது, ஆல்மோஸ்ட் டாலரன்ஸ் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இது இன்னும் கொஞ்சம் 0.5 கிட்டக்க குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சைட் பார்த்தோம்னா 8 வச்சிருந்தவங்க அப்படியே படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 15 ரூபா, ஃபேர் ப்ரைஸ் 30 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் 18 ரூபா. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.59. இதுவும் நமக்கு அட்வான்டேஜில் இருக்குது, பிஇ அட்வான்டேஜில் இருக்குது, பிபி அட்வான்டேஜில் இருக்குது. இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்குள்ள வரும். ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 2.77, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 0.69. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட், அதாவது 1.46 வருது. அது எக்ஸிட்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறதுனால இனிஷியலாக இதுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா முதல்ல வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு இப்போ இவன் வந்து ஜூன் மாதத்துக்கு கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இதுதான் போன தடவை வேல்யூ, அதாவது இபிஎஸ். அதனால இந்த தடவையும் அதே ரேஞ்சுக்கோ இல்லாட்டி அதை பீட் பண்ணியோ அவன் எடுத்து கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்சைட் மூவ்மெண்ட்டு நல்லாவே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்குலாம் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎத்தை பேஸ் பண்ணி இவன் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தானா 43 61ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் 51 வந்து மிட் பாயிண்ட்டு. இவன் வந்து 38 அப்படிங்கிற ரேஞ்சை உள்ள வரும்போது தான் புல்லிஷ் ஜோனுக்குள்ளேயே நுழையிறான். இப்போ அவன் பெரிஸ் ஜோனுக்குள்ள தான் இருக்கிறான். 23 உடைச்சு அவன் வந்து வெளியில வந்தாலும் பெரிஸ் ஜோனுக்கும் புல்லிஷ் ஜோனுக்கும் இருக்கக்கூடிய பஃபர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுக்குள்ள வருவான். அந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது அப்ராக்சிமேட்டா 30 ரூபா கிட்டக்க வரும். 30 ரூபாய் உடச்சி இவன் 38 ரூபா கிட்டக்க வந்தான்னாக்க புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவான். புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள வந்தால் கொஞ்சம் சீக்கிரமா ஏறும். பெரிஸ் ட்ரெண்ட்ல கொஞ்சம் லேட்டா ஏறும், புல்லிஷ் ட்ரெண்ட்ல கொஞ்சம் சீக்கிரம் ஏறும். அப்போ 38 கடந்தான்னா கொஞ்சம் சீக்கிரமா ஏறும். 50 ரூபாய்க்குலாம் கொஞ்சம் சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. சரி, இப்போ வந்து நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது நம்ம வந்து S2ல இருந்து பிபி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே S2ங்கிறது 5.7, S2 S3யோட மிட் பாயிண்ட் 14, S3 20 to 25, பிபியோட பாட்டம் ரேஞ்சு 34 to 40, பிபி வந்து 52 61. இது வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பிபியோட டாப் நான் மார்க் பண்ணல, R1 மார்க் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கே வந்து பார்த்தோம்னா 22 25 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு 3 வருஷம் ஆகுது. அப்போ ஒரே வருஷத்துலேயே இவ்வளோ தூரத்துக்கு ஏறுவானா அப்படிங்கிற ஒரு டவுட்னால தான் பண்ணல. ஏறக்கூடாதுங்கிறதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. ஒரே கேண்டில் பிடிச்சி ஏற்றக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 14க்கு கீழே உடைச்சான்னா S2 வந்து 5 to 7 இந்த சிங்கிள் டிஜிட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்லி இந்த 14 ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து அவன் எந்த தூரத்துக்கு கிடக்கலாம்னா நம்ம இந்த குவார்ட்டருக்கு வந்து அவன் வந்து 20 25 அப்படிங்கிற இந்த ஜோன் S3 ஜோனுக்குள்ள இந்த குவார்ட்டருக்கு வரலாம். அதுக்கப்புறமா இந்த வருஷத்துக்கு அவன் வர்றதுக்கு வந்து பார்த்தோம்னா பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கும். அது உடைச்சரா அப்படின்னு சொன்னாக்க பிபி அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குமே கூட வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அதிரிபதியா எடுத்தாங்கன்னா 68 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே 61 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம்ல. இங்கே நமக்கு வந்து இதுக்கு ஜோன் வந்து 61 வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ பிபி ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இந்த இது இருக்கு. இந்த குவார்ட்டருக்கு S3 அடுத்த குவார்ட்டருக்கும் சூப்பராக எடுத்துட்டான்னா பிபி பாட்டமை உடைச்சு பிபிக்குள்ளே இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ஏறினாலும் வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா. சொதப்பினான்னாக்க சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நான் அந்த பேத் போட்டுடுறேன். பார்த்தோம்னா அப்படி பேத் போட்டோம்னாக்க ஒவ்வொன்றும் ஒரு குவார்ட்டர், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம்.
நல்ல ரிசல்ட் பண்ணோம்னா இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நன்றி நண்பர்களே.